Good morning students. I welcome you students for the Shaper group of school online class. So last class we have learned about the matter and test lesson. So now I am going to the revision part will be taken. Okay. So revision part means last number class la ellame 3 parts வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா 3 chapters ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. So அந்த 3 chaptersல இருந்து நான் questions இப்ப எடுத்து உங்களுக்கு ரிவிஷன் பண்றேன். Okay. So first lesson we taken as a measurement. Okay. First lesson நம்ம என்ன பார்த்தோம்? measurement lesson வந்து பார்த்தோம். So measurementல நம்ம என்னெல்லாம் பார்த்திருப்போம்? So measurement means what? The length of one known quantity to one unknown quantity. Okay. In between the measurement. Okay. So நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படினா in between distance வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதை மெஷர் பண்றதுக்கு ஸ்கேலா இருக்கலாம், இல்ல டேப்பா இருக்கலாம், any other instruments. Okay. So அதை மெஷர் பண்றதுக்கு நம்ம வந்து மெஷர்மென்ட் அப்படினு சொல்லுவோம். So scale, tape இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தா சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். So the length அப்படினு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. அதோட யூனிட், physical balance எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் லிட்டர் வைஸ் நம்ம மெஷர் பண்ணும்போது அது some flask or any other quantities ல வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே. conical flask அந்த மாதிரி. So அந்த மாதிரி ஒரு டைப்ல வந்து மெஷர்மென்ட் வந்து நம்ம பார்த்திருப்போம். So here the basic chapter is so international system of unit அப்படினு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் temperature. So temperature எப்படி கன்சிடர் பண்றாங்க? hot temperature to change into cold temperature. நெக்ஸ்ட் room temperature எவ்வளவு இருந்துச்சு நார்மல். So நம்ம temperature எப்படிலாம் மெஷர் பண்ணலாம்? mercury thermometer எப்படி யூஸ் பண்ணுவோம்? So mercury level எப்படி மெஷர் பண்ணுவோம்? இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் electric current. So the flowing of electric current வந்து நமக்கு வந்து எப்படி flow ஆகுது அப்படின்றத பார்த்திருப்போம். It's denoted அந்த electric current ஓட symbol நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படினு பார்த்தா I is equal to Q divided by T அப்படினு சொல்லி பார்த்திருப்போம். It's a unit of ammeter. Okay. So the 1 ampere current will be measured as a ammeter. So இந்த கரண்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம அம்மீட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். தென் அந்த லைட் ரேடியேஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அந்த லைட் ரேடியேஷன் ட்ராவல் ஆகுது அதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இட்ஸ் டேக்கன் அஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அதோட ஆங்கிளை வந்து பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்போம். அதோட டிகிரி ரேடியன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் 2 ஆங்கிள், பிளேன் ஆங்கிள், another one சாலிட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இதோட ஒன் வேர்ட்ஸ் அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 9 to 10ல் வந்து இதோட ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. ஷார்ட் ஆன்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் we taken as measurement. So what is measurement? So measurement means what? Its answer will be given in your book. So the measurement is a process of finding an unknown physical quantity by using a standard quantity. Measurement means what? Measurement is the process of finding an unknown physical quantity by using a standard quantity. So நம்மளுக்கு தெரியாத ஒரு physical quantityயும் then நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு standard quantity. Standard quantity means ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க ஒரு ஆப்ஜெக்டோட quantity level, then physical quantity. In between அதோட டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு சொல்லலாம், இல்லை நோன் குவான்டிட்டி, அன்னோன் குவான்டிட்டினும் கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் மெஷர்மெண்ட்? Measurement is a process of finding an unknown physical quantity by using a standard quantity. It's known as measurement. So second one we taken as define ampere. So ampere means what? 1 ampere current அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. ஸோ அந்த 1 ampere current எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட்டு இட்ஸ் denoted as I அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஐயை தான் நம்ம கரண்ட்டோட சிம்பிள் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா யூனிட் டினோட் பண்ணியிருப்போம். ஸோ ஹியர் 1 ampere is defined as 1 coulomb. ஸோ 1 coulomb of charge. நம்ம கரண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா stored as some charge. ஓகே. ஸோ ஒரு பொருள் வந்து ஒரு சார்ஜை ஸ்டோர் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம்? கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 1 ampere is defined as 1 coulomb of charge moving in a conductor in 1 second. ஒரு செகண்டில் ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த ஒரு குரூப் ஆஃப் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு செகண்டில் வந்து ஒரு கண்டக்டர் மீன்ஸ் கரண்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு மெட்டல். ஓகேவா? ஒரு மெட்டலாக ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்றது தான் அதை கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாஸ்ட்டாக குயிக் பண்ணி ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணிக்குது கரண்ட்டை அப்படின்னாக்கா அதை கண்டக்டர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 1 ampere is defined as 1 coulomb of charge moving in a conductor in 1 second. It's known as ampere. Okay, it's defined as ampere. So define ampere means what?
1 ampere is defined as 1 coulomb of charge moving in a conductor in 1 second is known as ampere. So third one is we taken as what is electric current. So electric current na enna nu paathom, the magnitude of a electric current is the amount of electric charge. Current na enna sonna, stored as some charge in one object. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்குமே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன தேவை, நம்மளுக்கு எனர்ஜி தேவை. ஸோ எனர்ஜி இஸ் ரிலேட்டட் அஸ் டு சார்ஜ். ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஃபுட்ஸோ இல்லை எதனா எடுத்துப்போம்ல. ஸோ அப்படின்றத நம்ம ஹெல்த்தியாக நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கரண்ட் தேவை அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டி சார்ஜை வந்து அப்சர்வ் பண்ணால் தான் அது என்ன பண்ணும், லைட்டாக இருந்தாலும் ஃபேனாக இருந்தாலும் அது வந்து இட்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஓகே, ஸோ அதை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். So the electric charge flow through a conductor in 1 second. So it's electric current means what? The magnitude of an electric current is the amount of electric charge flowing through a conductor in 1 second. Is the electric current. What is electric current? Magnitude of electric current, amount of electric charge flowing through a one conductor in 1 second. Okay. So next one, it's defined as mole. Mole means what? It's a mole is defined as amount of substance. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் எதனா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்னா எதனா ஒரு அலுமினியம், சில்வர் அந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தா ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே நம்ம மிக்சரை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ number of amount of substance will be it's conducting. Okay, so அந்த amount of substance வந்து அது என்ன பண்ணிக்குது, கவர் பண்ணிக்குது. Its mole is defined as the amount of substance which contain, it's a number of 6.023 into 10 to the power of 23 entires. So 1 mole is a எவ்வளோ n number of coulomb வந்து நம்மளுக்கு வந்து கன்சிடர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 6.023 into 10 to the power of 23 entires of amount substance வந்து 1 மோலுக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் நம்பர் ஆஃப் substance will be taken as a 1 mole. So once again I repeat this. What is measurement? So measurement means it's a process of finding unknown physical quantity by using a standard quantity. So second one, define ampere. So ampere means it's defined as 1 coulomb of charge moving in a conductor in 1 second. So the next one, what is electric current? So electric current, the magnitude of the electric current is the amount of electric charge flowing through a conductor in 1 second. So it's a electric current. So நம்ம வந்து ஆம்பேருக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் சேம் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நல்லா கிளியராக படிங்க. So define mole. Mole is defined as amount of substance which contain 6.023 into 10 to the power of 23 entires. So it's a definition of mole. So now move on the third chapter. So it's unit 9. Okay, but lesson வந்து நம்ம second lesson consider பண்றோம், but unit 9. So one words we taken as a page number of 101 to 102. So இந்த one words full cover பண்ணிக்கலாம். So இந்த chapterல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினாக்கா changes around us. Okay, so என்ன changesலாம் நம்மள சுத்தி நடக்குது அப்படினு சொல்லி பார்த்திருப்போம். So it's considered as a atom, molecules and matter. So matter means what? It's considered of one group of amount of compounds and their elements. So இந்த elementsலாம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா atoms and elementsலாம் ஒரு tiny particlesலாம் நம்மளுக்கு வந்து ஒரு substanceல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதோட symbols என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா it's a plus and the minus symbols அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்போம். Minus is taken as a subtraction and plus symbol we taken as a addition. Then Greek symbol வந்து இதுக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, Greek symbolsல வந்து நம்மளுக்கு இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்முலாஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கால்சியம்னா Cl, தென் மெக்னீஷியம்னா Mg, அந்த மாதிரி சிலிக்கான்னா S அந்த மாதிரி சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் நம்ம நார்மலாக வந்து வாட்டரில் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் H2O அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டல், நான் மெட்டல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ மெட்டல்ஸ் மீன்ஸ் வாட்? It's conducting substance. Okay, metal means
நம்ம வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். காப்பர் மீன்ஸ் இட்ஸ் டேக்கன் அஸ் இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வயர். ஓகே, வயர் மேக்கிங்க்கு காப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜுவல்லரி மேக்கிங்க்கு கோல்டு, சில்வர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே ஒயர் வந்து நம்மளுக்கு வந்து தின் ரோப்பாக வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை ஒரு ஹேமர் வச்சு நம்ம அதை பெண்ட் பண்ணி அதை ஒரு ரோப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த ஒயரை நம்ம காப்பர் நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கும்போது ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் சப்ஸ்டன்ஸாக கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஒயரில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை லிக்விட் ஃபார்மில் கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு அதை வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் அ ரூம் டெம்பரேச்சர். ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிறது வந்து நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா ரூம் டெம்பரேச்சரை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குன்ட்டு ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ்னால் அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், லிக்விட் சப்ஸ்டன்ஸ்னால் அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் மெர்க்குரிலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், தெர்மோமீட்டருக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அலுமினியம் இட்ஸ் டேக்கன் அஸ் ஆல்சோ எலக்ட்ரிக் ஒயர். லெட் யூஸ்ட் ஆஸ் அ எக்ஸ்ரே. இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ். நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம், இட்ஸ் டேக்கன் அஸ் டைமண்ட், சல்ஃபர், பாஸ்பரஸ், நைட்ரஜன், குளோரின் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ டைமண்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக கார்பன் சப்ஸ்டன்ஸு. இது வந்து நம்மளுக்கு வந்து பியோர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அதர் சப்ஸ்டன்ஸோ மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க டைமண்டில். ஸோ டைமண்ட் இஸ் டேக்கன் அஸ் அ பியோர் சப்ஸ்டன்ஸ். ஸோ சில்வர், கோல்டு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பியோர் சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம். இட்ஸ் டஸ் நாட் மிக்ஸ்ட் அஸ் அ அதர் சப்ஸ்டன்ஸ். ஸோ சல்ஃபர், பாஸ்பரஸ், நைட்ரஜன். பாஸ்பரஸ்லாம் நம்ம மேட்ச் பாக்ஸ் அந்த இது இருக்கும்ல, ஸோ அந்த பார்ட்டிகல்ஸை நம்ம பாஸ்பரஸாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சல்ஃபர் இஸ் யூஸ்ட் அஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன் பவுடர். ஸோ நெக்ஸ்ட் நைட்ரஜன் யூஸ்ட் அஸ் மேனுஃபேக்சரிங் அமோனியா யூஸ் பண்ணுறதுக்கு. தென் குளோரின் வந்து நம்ம ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வாட்டர் கன்சிஸ்டன்சி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வாட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் குளோரின் யூஸ் பண்ணுவாங்க. மினரல் வாட்டர்ஸில் மோஸ்ட்லி குளோரின் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் அஸ் அ ராக்கெட் ஃபியூல். ஹைட்ரஜன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ராக்கெட்டில் வந்து அதுக்கு தேவையான ஃபியூல் யூஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிப்பாங்க. தென் மெட்டல், நான் மெட்டாலிக், சாலிட்ஸ், லிக்விட்ஸ் இதெல்லாம் குட் கண்டக்டர் ஆர் பேட் கண்டக்டர் பார்த்துப்போம். மெட்டலாய்ட்ஸ் டேக்கன் அஸ் அ சிலிக்கான் அண்ட் ப்ரோன். இதெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வி டேக்கன் அஸ் அ questions, brief answers. So first one, define alchemy. So alchemy means what? It's taken as a alchemy was form of chemistry study in the Middle Age, which was concerned with trying to discover the way of change ordinary metal into gold. So alchemy na enna solranga appadina adukana in middle age la வந்து நம்ம வந்து இதை வந்து என்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பியோர் சப்ஸ்டன்ஸாக கிடைக்கும் அப்படின்றது. ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலுமே, எக்ஸாம்பிள் ஜுவல்லரி மேக்கிங் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. ஸோ கோல்டு, சில்வர் எந்த ஒரு ஜுவல்லரி எடுத்தாலுமே அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணும். ஸோ எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லி மெஷர் பண்ணுறது, அதை எவ்வளோ மெல்ட் பண்ணணுன்ட்டு அதோட டெம்பரேச்சர் பார்க்கறதுக்குலாம் நம்மளுக்கு அதுக்கான ஸ்டடீஸ் தேவை, ப்ரீவியஸ் நாலேஜ் தேவை இருந்தால் தான் அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் நாலேஜை நம்மளுக்கு எடுத்துகிட்டு அதை ஆர்டினரி மெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது தான், டிஸ்கவர் வே டு change ordinary metal into gold. So this known as a alchemy. So alchemy means what? It was form of chemistry study in the Middle Age, which was concerned with trying to discover the way to change ordinary metal into gold. So alchemy means what? It's defined was form of chemistry study in the Middle Age, which was concerned with trying to discover the way to change ordinary metal into gold. So next one, mention any 4 compounds and their uses. So any 4 compounds, common name of the compounds. So first we taken as water. Water is a chemical name of hydrogen oxide. So it consists of a drinking and solvent. Water நம்மளுக்கு எப்படி இருக்கும்? It's one of the solution நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? So liquid typeல இருக்கும். இதில் என்ன chemical compound mix பண்ணுறாங்க? chemical name hydrogen oxide. So table salt ஓட நம்ம chemical name sodium chloride. It consists sodium and chlorine. It's a uses of essential compound of our daily diet, preservative for meat and fish. Okay, sodium and chlorine எதுக்கு யூஸ் sodium is taken as table salt.
ஸோ இதை வந்து நம்ம வந்து டயட்ஸ்க்கு தென் ஃபிஷ் மீட் இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாலுமே அதுக்கு சால்ட் தேவை. ஓகே, சுகர் இஸ் அ சுக்ரோஸ் இஸ் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். It's preparation of sweets and candies. So baking soda is a sodium bicarbonate, sodium, hydrogen, carbon and oxygen. Fire existing and preparation of baking powder. It's preparation of நம்ம பேக்கிங் சோடா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கேக்குக்கு தென் வந்து பிரெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம இட்லி இந்த மாதிரி ஆப்பம் இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வயா டென்சில்ஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம் அண்ட் பிரேஸ். ஸோ அலுமினியம் அண்ட் பிரேஸ் இஸ் அ குக்கிங் டென்சில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அலுமினியம் அண்ட் பிரேஸ் பிகாஸ் தே ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ அலுமினியம் பிரேஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டை வந்து இட்ஸ் அ குட் கண்டக்டர். எதனால் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அலுமினியம் எல்லாம். ஸோ த அலுமினியம் வில் ஃபார்ம் அ லேயர் ஆஃப் ப்ரொடெக்டிவ் ஆக்சைட் வித் ப்ரிவென்ட் ஃபர்தர் ரியாக்ஷன். Also aluminum is also a relatively cheap, which is why it is used widely in making tensils. So aluminum is a form of layer of protective oxides. So oxides it's protective to prevent their further reaction. Also it's relatively cheap and why it is used widely in making tensils. So next difference between metals and non-metals. So மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட மெட்டல்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னாக்கா இட்ஸ் அ குட் கண்டக்டர் அப்படின்னு இருக்கும். ஓகே, நான் மெட்டல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ கண்டக்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ த ஃபைனல் ஒன் metals and non-metals. Its physical state at room temperature, it's a metal is usually solid, but non-metal is solid, liquid or gas. So malleability means it's a metal compared to non-metal. Metal is a good conductor and non-metal is a usually soft or brittle. Next, ductility means it's a metal is a good conductor and non-metal is a poor, usually soft. So next, boiling point la metal வந்து நமக்கு எப்படி இருக்கும் usually high-ஆ இருக்கும், high temp-ஆ இருக்கும். Non-metal வந்து usually low temp-ஆ இருக்கும். Okay, so finally these 4 questions. இந்த 4 questions இந்த லெசனில் வந்து very important questions. Okay, next move on the chapter unit 16. Okay, it's a microorganism. So microorganismல நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம், it's taken as a virus, bacteria, fungi, algae and protozoa. Okay, so these are the microorganism. எதனால் அப்படின்னா இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்மால் ஒரு டைனி பார்ட்டிகல்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, சம் பாக்டீரியா திங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் லிவிங்காக இருக்கும், சம் பாக்டீரியல் திங்ஸ் எல்லாம் லிவிங்காக இருக்கும். ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் அ வைரஸ் அண்ட் பாக்டீரியா இஸ் கன்சிடர்ட் அஸ் அ லிவிங் அண்ட் நான் லிவிங் substance. So it's the virus is a tiny particles, it's made up of genetic materials. Okay, so இந்த வைரஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா genetic materials-ஆக இருக்கும். It considered as RNA and DNA. So bacteria is a single cell, it's considered as a nuclei. Okay, so bacteria நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா அது வந்து small particles-ஆக இருக்கும். It's without a nuclei, the bacteria is considered does not as cells. So அந்த nuclei இல்லாமல் bacteria என்ன பண்ணாது, செல் வந்து consider பண்ணாது. So it's to be a first living organisms. Bacteria is considered as living organism. So இந்த bacteriasல வந்து shapes எல்லாம் இருக்கு. It's a bacilli and spirilla, cocci and vibrio. So it's a common shape of the bacteria. So next one வந்து நம்மளுக்கு fungi and algae பார்த்துப்போம். So fungi is a group of eukaryotic organisms and lacking of chlorophylls. Then it's a dark yeast of multicellular organisms. Okay, it's a one kind of the habitat அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். It's a mycology. So some fungi and macros is a species considered as a 70,000 species will be considered as one each fungi in the living of world. So next algae. Algae is a very small plant like eukaryotic organisms. It's most habitat. Algae எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா green particles-ஆக இருக்கும். ஓகே, ஸோ ஃபங்கை வந்து நம்மளுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் என்ன சொன்னேன், ஃபங்கைக்கு ஈஸ்ட் அண்ட் பிரெட் இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன அதிகமாக ஃபார்ம் ஆகும், ஃபங்கை ஃபார்ம் ஆகும். ஸோ வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ்லாம் நம்மளை சுற்றி இருக்க பார்ட்டிகல்ஸ், தென் சம் லிவிங் பார்ட்டிகல்ஸ், எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்கை வைரஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா,
ஸோ அது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தென் இட் காசஸ் டிசீஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ வைரஸ் காசஸ் சம் அதர் இன்ஃப்ளூயன்சல் டிசீஸ், bacteria also it's a common type of the disease. So then cell structure of chlamydomonas. So chlamydomonas oda structures fulla paathirupom. Next protozoa. Protozoa is a one type of the, it's a considered as a animal zones. Okay, so it's a zone of the animal, it's a single cell eukaryotic. So this is one type of the cell and the tissue will be considered. இதுக்கு வந்து நம்ம அமீபா வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம் செல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. தென் ப்ரியான்ஸ் அண்ட் விரியான்ஸ். இட்ஸ் நெக்ஸ்ட் மெடிசன் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ். தென் நம்மளுக்கு எந்த அனிமல்ஸ் இருக்கோ அந்த அனிமல்ஸ்லேருந்து வேக்சின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். வேக்சின் இஸ் அ டைப் ஆஃப் மெடிசன். இட்ஸ் ப்ரிவெண்ட் த பை ஆன்டிபயோட்டிக்ஸ் திங்ஸ். ஸோ நேச்சுரல் ஃபர்டிலைசர். ஸோ microorganisms is considered as decomposer. It's one type of the natural fertilizer. So then biocontrol agents. So இதெல்லாம் நம்ம வந்து microorganismsல பார்த்துப்போம். So now we move on the short answers. So first one we taken as a write the 4 types of the bacterial shapes. So 4 types of bacterial shapes என்னன்னா, first one it's a bacilli, it's a road shaped bacteria. Okay, so next one sprilla. Sprilla is a spiral shaped bacteria. Third one cocky. Cocky is spherical and ball shaped bacteria. Spherical and ball shape na namakku vandu and ball and the shape la vandu circular irukum spherical. So vibrio is a coma shaped bacteria. So and the bacteria oda structures shapes la na last videos la kaamichirpen ungalku. So this 4 types of bacteria is a considered as based on their shapes. So next one what are antibiotics? So antibiotics is a substance produced by living organism which is toxic for other organisms. So toxic release மெடிசன். ஸோ நம்ம உடம்புல இருக்க ஒரு அந்த இதோட டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதனாலனா இட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் த சலைவா ஆஃப் த அனிமல். ஓகே, ஸோ அந்த அனிமல்ஸோட சலைவாஸ்லேருந்து அந்த டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணுற மெடிசன் எடுத்து ஸோ அது மூலமாக நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு பூச்சோ இல்லை வேறு எதனா கடிச்சாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இன்செக்ட்ஸ் எது கடிச்சாலும் டக்குன்னு ஆன்டிபயோட்டிக்ஸ் எதனா போடுவோம்ல, ஸோ அதுதான் யூஸ்டு. ஸோ தென் வாட் ஆர் pathogens. So pathogens is a disease causing organisms are called pathogens. It's an example the bacteria and mycobarium. It's a tuberculosis causes a tuberculosis in human being. So pathogens is disease causing the organism of the tuberculosis. Okay, tuberculosis is considered one type of the lungs affecting disease. Okay, so இதுக்கு நம்ம யூஸ் பண்றதா என்னன்னு சொல்றோம், pathogens அப்படினு சொல்றோம். So this disease causes the organism are called the pathogens. So example the bacterium, mycobacterium, tuberculosis causes in human being. So antibiotics means what? It's a substance produced by living organism which is toxic for other organism. It's a penicillin. Okay, example என்ன சொல்றோம், penicillin. Okay students, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் ஆகிடுச்சா? ஒரு செகண்ட் ரீகால் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொஷின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டு எழுதும்போது ப்ராப்பராக ஷீட்ஸ் A4 ஷீட் ஆர் எனி அதர் பிளைன் ஷீட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கரெக்டாக பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ நேம்ஸ்லாம் கரெக்டாக எழுதி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் டெஸ்ட். ஓகே, don't copy the students, prepare well for the test. Thank you.